بسم الله الرحمن الرحيم. பெண் தரப்பாரிடம் வரதட்சணை வாங்கும் மாப்பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா மத்திய கிழக்கில் நமது சகோதரர்கள் படும் அவலம்? கூட பிறந்த சகோதரிக்கு வீடு கட்ட, நகை போட, மச்சானுக்கு பைக் வாங்க எத்தனை இளைஞர்கள் தங்கள் வாழ்வை வெயிலில் பொசுக்கிக் கொள்கிறார்கள் தெரியுமா? அக்கா தங்கைக்கு வீடு கட்ட வெளிநாடு வந்த பலருக்கு சொந்த காரும் இல்லை, சொந்தக்காரரும் இல்லை. அங்கு சகோதரியை கரை சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக பலர் தங்கள் வாழ்வையே கரைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? ஊருக்குள்ள 2 மாடி கட்டி தன் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வெளிநாடு வந்து வேதனையுடன் உறங்கும் நம்ம ஊரு டிரைவர் மாறே உங்களுக்கு தெரியுமா? சகோதரா, இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. பகலில் வாழ்க்கையை பற்றிய கவலையும், இரவில் வாழ்க்கை துணை பற்றிய கவலையுமாக காலங்கடத்துகிறார்களே நமது உறவுகள். ஏன் தெரியுமா? நீ வரதட்சணை கேட்பதால் தான். சகோதரிக்கு வீடு கட்ட விமானம் ஏறியோர் பலரின் சோகத்தை மத்திய கிழக்கிற்கு நீ வந்தால் அறிந்து கொள்வாய். உழைக்க வேண்டிய வயசு இதுதானடா என்று விமானம் ஏறி வந்தவர்கள் வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்த சோகக் கதைதான் வெளிநாட்டு வாழ்க்கை நண்பா. மத்திய கிழக்கில் பலர் பல தேவைகளுக்காக வாழ்ந்தாலும் ஊரில் உள்ள வரதட்சணை கொடுமைக்காக மத்திய கிழக்கில் சீரழிபவர்கள் பலர். கிடைக்காது என தெரிந்தும் தேடுகிறார்கள் வாழ்வின் நிம்மதியை அங்கு பலர். ஆனால் இங்கு சீதனம் வாங்கிய மாப்பிள்ளைகளோ மச்சினன் உழைப்பில் சுகமாக வாழுகிறார்கள். ஒரு டீயை கூட சரியான நேரத்திற்கு குடிக்க முடியாத வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உனக்கு தெரியாதா? அந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை மாப்பிள்ளை என்பதற்காக நீ கொள்ளையடிப்பது நியாயமாகுமா? வாழ்க்கையில் உயர வேண்டுமென வெளிநாடு வந்த பலரின் வாழ்க்கை உயரவில்லை. ஆனால் ஊரில் உள்ள சீதன கட்டிடங்கள் தான் உயர்ந்து நிற்கின்றது. வாழ்கின்ற அளவு சம்பளம் கொடுத்து சாகுகிற அளவு வேலை வாங்குவதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை என தெரிந்தும் சீதன கொடுமையால் பலர் கப்பல் ஏறுகிறார்களே. சகோதரா, இவர்கள் உறங்கும் இடத்தை பார்த்தாயா? இவர்கள் சாப்பிடும் இடத்தை பார்த்தாயா? யாரோ உழைத்த உழைப்பில் வாழ உனக்கு வெட்கமில்லையா? சீதன கொடுமையால் பல இளைஞர்களின் வாழ்க்கை பாலை வனத்திலேயே தொலைந்து போனதை நீ அறிவாயா? யா அல்லாஹ், வரதட்சணை எனும் வன் கொடுமையில் இருந்து எமது சமூகத்தை பாதுகாப்பாயாக. மத்திய கிழக்கில் நாய் படாத பாடுபடும் எமது இளைஞர்களுக்கு ஆரோக்கியத்தை நல்குவாயாக. தெரிந்து கொண்டே மனைவி தரப்பாரிடம் வீடு, நகை, காணி, காசு என பறிக்கும் ஈரமற்ற இளைஞர்களுக்கு யா அல்லாஹ் நீ நேர்வழியை காட்டுவாயாக.